ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து சீக்கோ 5 ஓட ஒரு ரெப்ளிகா வாட்ச் பார்த்தா வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு சீக்கோ 5 ஸ்போர்ட்ஸ் வாட்ச். இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் அந்த வாட்ச். இது பார்த்தீங்கன்னா தெரியும், பெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க டயலில் சீக்கோ 5 ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெப்ளிகா வாட்ச். இதில் யூஸ் பண்ணி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் மூவ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த வாட்ச் வந்து பாக்ஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ வாட்ச் வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய டயல் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் தான் வரும். பெஸ்ஸில் உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் பெஸ்ஸில் அதுவும் உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துடும். ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேட்டோ அப்புறம் வந்து லெதர் ஸ்ட்ராப் மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 2 நேட்டோ லூப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூட எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கோலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீத்தோ கேஸ் பேக் வந்துடும். அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூட் அண்ட் க்ரௌன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா நல்லாயிருக்கும். பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து சீக்கோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரெப்ளிகா வாட்ச் தான். ஆனால் இது யூஸ் பண்ணுற மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ரன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 45 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ரன் டைம் இருக்கும். நீங்கள் வந்து ஹேண்ட் வைண்டிங்கும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ரொட்டேஷன்லேயும் வந்து இந்த வாட்ச் வந்து ரன் ஆகும். கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. பெஸ்ஸில் வந்து பை டைரக்ஷனல் பெஸ்ஸில் ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் தான் வந்து பெஸ்ஸில் வந்து ரொட்டேட் ஆகும். நான் வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது ரொட்டேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுனால. சிங்கிளில் தான் ரொட்டேட் பண்ண முடியும், அந்த சைடு வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. ஒன்லி வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் ஃபுல்லாக. இதில் ரொட்டேட் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற ஹவர் மார்க்கஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லூமில் தான். இப்போ இந்த வாட்சோட லூம் ஷாட்டை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், அந்த லூம் ஷாட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வாட்ச்சு. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த லூம் பார்க்குறீங்க, ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதில் வந்து ஹவர் மார்க்கஸில் இருக்க எல்லா ரூமும் ப்ளஸ் செகண்ட்ஸ் மின் ஹேண்ட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து லூம் வந்துடும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சப்டேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 24 ஹவர்ஸ்க்கான சப்டேல், இன்னொன்று செகண்ட் சப்டேல். இப்போ வந்து செகண்ட்ஸ் ஓடுறது மாதிரி இங்கே கீழே கூட சப்டேல் வந்து ஓடிட்டு இருக்கும். இது ஒரு ஓப்பன் ஹார்ட் வாட்ச். ஸோ வந்து உள்ளே இருக்கக்கூடிய பேலன்ஸ் வீல் உங்களை வந்து பார்க்க முடியும். பேக் சைடில் நீங்கள் வந்து அது இப்படி பார்க்க முடியாது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேலன்ஸ் வீல் பேக் சைடில் மட்டும் தான் நீங்கள் வந்து அதில் பார்க்க முடியும். ஆனால் இந்த வாட்சில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் கொடுத்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லூம் வந்து உங்களுக்கு இந்த ரொட்டேட்டிங் பெஸ்ஸில் இருக்கிற டாப்பில் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நைட்டில் ரீட் பண்ண நல்லாயிருக்கும். இது ஒரு ஹேக்கிங் அண்ட் ஹேண்ட் வைண்டிங் மூவ்மெண்ட். அதாவது நீங்கள் வந்து இப்படி சுற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வைண்ட் ஆகிட்ருக்கும் வாட்ச்சு. அதுவே நான் இப்போ வந்து இந்த க்ரௌனை வெளியே தரலைன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது வந்து ஹேக்கிங் இல்லாத வாட்சில் வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ இப்போ அந்த க்ரௌனை வெளியே இழுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து க்ரௌனை வந்து வெளியே இழுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதனால் இப்படி நம்ம எடுத்து வச்சுருக்கனால நமக்கு வந்து உள்ள நம்ம ஏற்கனவே வைண்டிங் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ப்ரிங் வந்து எந்த ஒரு பவருமே வெளியே கொடுக்காது. ஸோ அதனால் அந்த வாட்ச் வந்து திரும்ப நம்ம வைண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த டைம்லேயே திரும்ப செட் பண்ணிட்டு அழுத்தினோன்னா போதும், மூவ்மெண்ட் வந்து திரும்ப ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சரு. இதனால் வந்து நம்ம அடிக்கடி வந்து வைண்ட் பண்ண வேண்டியது இருக்காது இந்த வாட்சை. ஸோ இப்போ இந்த பெஸ்ட்டில் நான் சரியாக வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன். ஸோ இதில் கூட எல்லாமே செகண்ட்ஸ் ஹேண்டு, மினிட் ஹேண்டு, ஹவர் ஹேண்டு, அது கூட எல்லா ஹேண்ட்ஸில் எதெல்லாம் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ளோ ஆகும். இந்த 15-45 மினிட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து க்ளோ ஆகாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஈவன் அந்த க்ரௌனில் கூட வந்து எஸ்ன்னு வந்து இந்த சீக்கோட இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு வாட்சாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 5500 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து ஓப்பன் ஹார்ட்டில் ஒரு சீக்கோ வாட்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட வந்துடும் ஓப்பன் ஹார்ட்டில் வரும்போது. ஆர்டினரி சீக்கோ 5 மாடல்ஸே உங்களுக்கு வந்து 25,000 above தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த ப்ரைஸில் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச்னு சொல்லுவேன். நேட்டோ ஸ்டாப்பில் கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்டிச்சிங்கோட அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியாக தான் நல்லா வந்துருக்கு. இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மீட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 200 மீட்டர்ஸ் வந்து இருக்காது. ஒரு ஸ்பேஷ் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் அப்படின்னு வந்து வேணால் சொல்லலாம். இப்போ நான் கையில் மாட்டி காட்டுறேன். அது கூடவே சேர்ந்து நான் இதோடைய லூம் ஷாட்டையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த வீடியோ எண்டில் நான் வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து ஒரு ஷார்ட்டு பாருங்கள். பிளாக் அண்ட் பிளாக் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு டிஷர்ட்டு அப்புறம் வந்து ஷர்ட்டுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாவே வந்துருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கை கொடுக்குது. கொஞ்சம் கை பல்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லாவே இருக்கும் இந்த வாட்ச்சு. கொஞ்சம் ஸ்லிம் வாட்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாட்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அப்படி வந்து தெரியும். ஆனால் நல்ல ஒரு கிஃப்ட்டாக இருக்கும், பார்த்தீங்கனால தெரியும். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு வந்து நேட்டோ ஸ்ட்ராப்பாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ளே வந்து லெதரால் கொடுத்துருக்கனால இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.